எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம லிஸ்ட்டுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நம்ம HTML லிஸ்ட் டேக், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டேக்ஸ்லாம் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். அது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் தெரியாதவங்க நம்ம HTML பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங், இப்போ நம்ம ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். இங்க வந்து நம்ம லிஸ்டோட ஸ்டைல் டைப் எப்படி இருக்கும்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க புல்லட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க 1 2 அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஆட் ஆகிருக்குல்ல, அதோட ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டைல் டேக் உள்ள நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும். ஸ்டைல் டேக் ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் டேக் லிஸ்ட் ஸ்டைல் டைப் ப்ராப்பர்ட்டி. இங்க நம்மளுக்கு டிஃபால்ட்டா இங்க டாட் டாட்டா புல்லட்டட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து டிஸ்க் கொடுத்தா நம்மளுக்கு புல்லட்டட் பாயிண்ட்ஸ் தான் வரும். அது நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள் கொடுத்தா நம்மளோட புல்லட்டட் பாயிண்ட்ஸ் வந்து சர்க்கிள் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் லிஸ்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து டிஃபால்ட்டா டெசிமல் இருக்கும். டெசிமல்னா இந்த மாதிரி 1 2 3 ஆட் ஆகும். அது மாதிரி டெசிமல் லீடிங் 0 அப்படி ஒரு வேல்யூ இருக்கு. அப்போனா நம்மளுக்கு அந்த 1 2 3க்கு முன்னாடி 0 1 0 2 0 3 அந்த மாதிரி ஆட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி லோயர் ஆல்ஃபானா நமக்கு லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டிக்ஸ் வரும் நம்மளோட லிஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி அப்பர் ஆல்ஃபா இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட்ஸ் வரும். அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட்ஸ். அந்த மாதிரி லோயர் ரோமன். இப்போ லோயர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸ் வரும். அப்பர் ரோமன் கொடுத்ததுனால அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர். அந்த மாதிரி லோயர் ரோமனும் இருக்கு. இப்போ நமக்கு லோவர் கேஸ் ரோமன் லெட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ். நம்ம முன்னாடி புல்லட்டட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்த இடத்துல வந்து நம்மளால இமேஜஸும் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு பதில் நம்ம லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் ப்ராப்பர்ட்டி. அங்க வந்து நம்மளால URL கொடுத்து நான் இங்க ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அந்த இமேஜோட டெஸ்டினேஷன் இங்க ஆட் பண்ணா நம்மளோட இமேஜ் நமக்கு இங்க ஆட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணுவோம்.
இந்த மாதிரி நம்மளால நம்மளோட லிஸ்ட்டுக்கு இமேஜஸும் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். நம்ம அப்ளை பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்டோட இன்சைட்ல இருக்கணுமா அவுட் சைட்ல இருக்குமான்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபா ஆட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம லிஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. இங்க வந்து நம்ம லிஸ்ட் டைப் சேஞ்ச் பண்ணிப்போம். லிஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்சைட்ல இருக்கணுமா அவுட் சைட்ல இருக்கணுமா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இன்சைட் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இன்சைட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்தே நம்ம பாயிண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லைன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகும். இதுவே நம்ம அவுட் சைட் கொடுத்தோம்னா நம்ம லிஸ்ட்டுக்கு முன்னாடியே ஆட் ஆகும். நம்மளோட லிஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு வெளியிலேயே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இதுதான் லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. கொடுத்த ஸ்டைல் டைப் வந்து ரிமூவ் பண்ணணும்னா நன் அப்படி ஒரு வேல்யூ இருக்கு, அதை ஆட் பண்ணி பார்ப்போம். இங்க நம்மளோட லிஸ்ட் ஸ்டைல் டைப்ல வந்து நன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகாது. இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸே இல்லாம ஜஸ்ட் பேராகிராஃப் மாதிரி இது டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைலோட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டில வந்து நம்ம தனித்தனியா யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்க ஒரே லைன்ல லிஸ்ட் ஸ்டைல் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டைப் கொடுக்கணும், அதோட பொசிஷன் கொடுக்கணும் அண்ட் யூஆர்எல், இது எல்லாமே நம்ம ஒரே லைன்ல ஆட் பண்ணிக்க முடியும். அதை ஆட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஸ்டைல் வந்து ஸ்கொயர், பொசிஷன் வந்து இன்சைட் கொடுப்போம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்மே நம்ம இந்த லிஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரே இடத்துலயே இந்த ரெண்டு வேல்யூஸ்மே நம்மளால கொடுக்க முடியும். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டைல்ஸ் வந்து இங்க ஆட் ஆகிடுச்சு.